படத்தோட ஓப்பனிங் எப்பவுமே ஆடியன்ஸ் ஒரு மிரட்சியோ ஏதோ ஒன்றுத்துக்குள்ள அவனை டக்குன்னு உள்ள இழுத்துடணும். அது இருக்கும் அதில் ஆக்சுவலில். நான் வந்து இந்த இன்டர்வல் சீனு அவனை காலத்துக்கும் நிற்கணும். நான் ஆடியன்ஸ், நான் ஓகே, அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கை தட்டுவான், நான் கை தட்டியிருக்கேன். டைரக்டட் பை பிரவீன் காந்தி. ஆனால் கீழே வந்து அந்த ஸ்டோரி பைன்னு வேற ஒரு பேர் இருக்குல்ல சார், அது என்ன சார்? அந்த கதை என்னோட கதை தான். ஏன்னா நான் ஏன் குஞ்சுமோன் சார் அவர் பேரை போட்டார்னா ஜஸ்ட் ஃபார் ரைட்ஸ் தான். ரைட்ஸ் தான், கதை எழுந்து தான். நான் அடிச்சு சொல்லுவேன் என் கதை தான். குஞ்சுமோன் சாரை கூட்டு வந்து உட்கார வச்சு கூட சொல்லுவேன், சொல்லுங்க சார்னு. ஒரு 10 ஸ்கிரிப்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கேன். யாரு கேட்டாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு. நடிகர் சசிகுமாரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டும் பிளான் பண்ணுறேன். இது மாதிரி விஜயகாந்த் சார் பையனை வச்சு ஒன்று மைண்டில் இருக்கு. நடிகர்களை போய் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் படம் எப்போ பண்ணீங்க அதை தான் கேட்குறாங்க. ஜோடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, காதலுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய்க்கு சொன்ன கதை இது. ஓகே ஓகே, நியாயமாக ஐஸ்வர்யா ராய் பண்ண வேண்டியது. மக்கள் என் 3 படத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து தப்பாக யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம சொதப்பிட்டோமோ நானே என்னை அண்டர் எஸ்டிமேட் டைவர்ட் ஆகிட்டேன். அண்மையில் வர்ற காதல் சார்ந்த படங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா சார்? அப்படியே வெளியே வரும்போதே ஒரு கனம் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த கனம் வந்து இப்போ இல்லை. இல்லை, பணம் தான் போதே தவிர கனம் கட்டகுது. இன்னொரு சீனும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த டேஞ்சருங்கிற பிளேட்டை தூக்கி சார் ஸ்டில் எவர் கிரீன் இன் யூடியூப் ஆல்சோன்னு சொல்லலாம். கரெக்டாக நாகார்ஜுன சார் ஒரு பக்கம் ஒரு வர அப்படியே ஃப்ரேம் பார்த்தீங்க டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் ஒரு பக்கம் மெயின் போர்டை கற்றுக்கிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு இங்கே பாருன்னு காட்டுவாங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் போர்டை பிச்சு இப்படி வீசுவாங்க. கரெக்டாக அவர் காலுக்கிட்ட வந்து அபாயம் முழுகும். ஸோ அந்த ஷாட் எப்படி சார்? ஏன்னா நீங்கள் எழுதும் போதே இப்படி தான் இருக்குன்னு யோசிச்சிங்களா, இல்லை அங்கே போய்ட்டு எதுவும் மாற்றி? இல்லை 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 இல்லை, அதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு படத்தில் 3 விஷயம் நல்லா இருக்கணும். ஓப்பனிங், படத்தோட ஓப்பனிங் எப்போவுமே ஆடியன்ஸ் ஒரு மிரட்சியோ இல்லை த்ரில்லோ ஏதோ ஒன்றுத்துக்குள்ள அவனை டக்குன்னு உள்ள இழுத்துடணும். அது இருக்கும் அதில் ஆக்சுவலில். அதே மாதிரி இன்டர்வல் சீன், நான் வந்து இந்த இன்டர்வல் சீனு அவனை காலத்துக்கும் நிற்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், நானே ஆடியன்ஸ் தானே. எனக்கு தேட்டரை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி எப்படா உள்ள வரணும்னு வெறி இருக்கணும். அந்த மூட்ல நான் பக்க லோக்கல் ஆடியன்ஸுங்க. நான் வந்து டைரக்டரே என்ன நான் சொல்லிக்க மாட்டேன், நான் ஆடியன்ஸ். நான் அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கை தட்டுவான், நான் கை தட்டியிருக்கேன். நான் இன்னமும் அதே பல்ஸில் தான் இருக்கேன் நான். அப்போது அந்த இன்டர்வலில் ஒரு தீயா முடியணும். ஓகே, அந்த எப்படா இவனுங்க அடிச்சுக்க போகிறானுங்கன்றது தான். அந்த இன்டர்வலில் கொடுத்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் பூரா ஆடியன்ஸ் அந்த வெறியிலே உட்காந்துருப்பான்றது தான் அது. அதனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே ஸ்கிரிப்ட்லேயே கொண்டு வந்துட்டேன் நான். எனக்கு வந்து அதே மாதிரி கிளைமேக்ஸ் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் அது ரெடியாக இருக்கும். இன்ன வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நான் திமிரா கூட சொல்லலாம், இது வரைக்கும் வந்த படங்கள்ல தாராளமாக சொல்லலாம். ரச்சன்ஸ் படத்துக்கெல்லாம் நீங்கள் திமிரா கொஞ்சம் இல்லை. அந்த கிளைமேக்ஸு இன்ன வரைக்கும் அந்த லெவல் விஷுவலு, ஒரு மிரட்சியான ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரியான விஷுவல்ஸு நிறைய அதோட எடுத்திருந்தாலும் இது வந்து பெட்டராகவே தெரியுது இன்ன வரைக்கும். உங்களுக்கு அந்த படத்தில் ஃபேவரட்டான சீன் எது சார்? ஒரு சீன் சொல்லுங்கள். எனக்கு இந்த சீன் ரொம்ப, எனக்கு வந்து இது இன்டர்வல் ஆஃப்கோர்ஸ் இன்டர்வல். அப்புறம் வந்து நிறைய சீன் சொல்லலாம். அந்த செல்ஃபோன் சீன் லவ் இட். அதாவது 2 பேருக்கு கோச்சிக்குவாங்க, லவ்வர்ஸ் கோச்சிக்குவாங்க. கோச்சிக்கிட்டு ஒரு நாள் காய விட்டான்னு இவளுக்கு கோவம். இப்போ என்ன பண்ணுறா, அப்போ தான் செல்ஃபோன் வந்த காலகட்டம். என்ன பண்ணுறா, 2 ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபோன்லேருந்து டயல் பண்ணி இந்த ஃபோனு அடிக்குது, இந்த ஃபோனை தூக்கி போடுவா. தூக்கி போட்டு திட்டுவா, திட்டுவா. சுற்றி வருவா, மேடம் நின்று பேசுங்க மேடம், தலை சுற்றுது மேடம், ரங்கராட்டினத்தில் யாருன்னா மாதிரி இருக்கு மேடம். அப்போ நல்லா இருக்கும் எனக்கு அது. அப்புறம் முடிய இது குடுமையை கட்டி விட்டுட்டு இங்கே ஹார்ட்டு கிழிஞ்சிருக்கும். நல்லாயிருக்கும் அந்த சீன். என்னென்னா நாகார்ஜுனோட பனியன் அவள் ப்ரெசன்ட் பண்ணுவாள். அதில் வந்து ஆட்டின் கட்டாயிருக்கும். ஆமாம், கட்டாயிருக்கும் போது இது என்னது அப்படின்னு, உன் இதயத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவள் சொல்லுவாள். உடனே இவன் என்ன சொல்லுவான், இந்த டிஷர்ட்டை நீ போடு, ஓ இதை நான் பார்க்கணும். இவன் கிள்ளி இருப்பான். ஆமாம், இவன் சொல்லுவான் நான் கிள்ள மாட்டேன். சார் அப்பயே நீங்கள் சர்டிஃபிகேட் மாறுற மாதிரி எடுத்துருக்கீங்க சார் படத்தை. ஃபன் தானே? ஆமாம் ஃபன் தானே. அதே மாதிரி அந்த பூனை இது போகும்போது ஃபோட்டோ எடுத்துவா. ஸோ இது எல்லாமே என்னன்னா லவ்வில் இருக்கிற ஒரு நிறைய ரொமான்டிக் சீன் அதில் நிறைய இருக்கும். அந்த வேலண்டைன்ஸ் டே வச்சு ஒன்று பண்ணியிருப்பேன். அப்புறம் இப்போ வர இதெல்லாம் இப்போ திசீந்து, அதாவது எங்களுக்குள்ளே என்னெல்லாம் லவ்வில் நடந்ததுன்னு, அவனை எங்கே மீட் பண்ண, எப்படி நாங்கள் லவ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து அவள் எழுதிட்டு கொண்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் இப்போ வர வேண்டிய சீன் அது. ஆமாம், அதெல்லாம் நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே
லேண்ட்மார்க்லேயே இருப்பேன் நான். லேண்ட்மார்க்னு ஒன்று சென்னையில் ஒரு பெரிய இது மாதிரியான வித்தியாசமான ஐட்டெல்லாம் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அதை நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் சீன் பண்ண தெரியும். நான் எனக்கு என்ன ப்ளஸ்ஸாக நான் நம்புறேன்னா, எதை கண்ணில் பார்த்தாலும் அதை நான் சீனாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு திறமை என்கிட்ட இருக்கு. இருக்குங்க. ஏன்னா சீனாக அதை கன்வெர்ட் பண்ணணும், ஆடியன்ஸை ரசிக்க வைக்கணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது நிறையா அதில் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், இதை இன்னைக்கு பிரேக் கூட பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். விக்கிபீடியாவும் சரி பொதுவாகவும் சரி பிரவீன் காந்தி ஆர்எல்ஸ் நம்ம ரட்சகன் அடித்தோம் அப்படின்னா டைரக்டட் பை பிரவீன் காந்தின்னு இருக்கு. ஆனால் கீழே வந்து அந்த ஸ்டோரி பைன்னு வேற ஒரு பேர் இருக்குல்ல சார், அது என்ன சார் அது? என்னென்ன கதை எழுந்து தான். ஒரு புது டைரக்டருக்கு வந்து வெறும் திரைக்கதை டைரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு எந்த ப்ரொடியூசர்லாம் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவ கதை கேட்டு அந்த கதை என்னோட கதை தான் அது. என்னென்னா ஏன் குஞ்சுமோன் சார் அவர் பேரை போட்டார்னா, அதுக்கு முன்னாடி ஷங்கர் வந்து ரைட்ஸ் பிரச்சனை தான் அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. எது ஜென்டில்மேனுக்கும் காதலனுக்கும் ரைட்ஸ் பிரச்சனையில் வெளியே போயிட்டாரு. ஓகே. இந்த படத்துலேயே அந்த மாதிரி ரைட்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாது, கதை ஓன் கதைன்னுதுன்னா நீ வந்து ரைட்ஸ் கேட்ப, அதனால என் பேரை போடுனாரு. எனக்கு அப்போ என்னன்னா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் நாங்கள்லாம் வந்து உன்னை பெற்றோம், ஏதோ செலவு பண்ணோம், ஆனால் உன்னை நம்பி, ஏன்னா சின்ன பையங்க, உன்னை நம்பி 15 கோடி ரூபா போடுறாங்கடா, உனக்கு 23 வயசு தான் ஆகுது, இனிமேல் நாங்கள் இல்லை அம்மா அப்பா, அவர் தான் அம்மா அப்பான்னு. 15 கோடி. ஸோ அந்த வார்த்தை எனக்கு எக்கோ ஆனதுனால அவர் கேட்டோன்னே, சார் போட்டுங்க சார், நீங்கள் டைரக்ஷன் கூட நீங்கள் போட்டுங்க சார்ன்னு. அப்படியாக போடப்பட்டது ஜஸ்ட் ஃபார் ரைட்ஸ் தான். ரைட்ஸ் தான், வேற எதுவுமே. அதர்வைஸ் வந்து கதை உங்களோட தான். கதை எழுந்து தான், நான் அடிச்சு சொல்லுவேன் என் கதை தான். குஞ்சுமோன் சாரை கூட்டு வந்து உட்கார வச்சு கூட சொல்லுங்க சார்ன்னு. ஏன்னா எஜே சிவாக்கெல்லாம் தெரியுமே, ஏஆர் முருகதாஸ் என்கிட்ட இருந்தார், முருகதாஸுக்கு தெரியும். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு படம் பண்ணுறப்போ ஸ்பாட் எடிட் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, பட்ஜெட்டை குறைக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது, பட்ஜெட் அதிகரிக்கும் வழிகள் இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் ட்ராப் அவுட் ஆகிறதோ இல்லை இஷ்யூ ஆகிறதோ பட்ஜெட் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் தான் ரட்சம் எடுத்தீங்களா? உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக ரீல் தான் இருந்திருக்கும், அடிக்கணக்கில் ஃபிலிம் ரோல் தான் எடுத்திருப்பீங்க அடிக்கணக்கில். ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரெஷரும் உங்ககிட்ட அவங்க போடலனாலும் உங்கள் பக்கம் இருந்திருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் ஒரு சிங்கிள் டேக்கில் எடுக்கணும், இங்கே வந்து ரீலை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரிஹர்சல் எடுக்கணும். இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா சார் முதல்ல தமிழில் டெபியூ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் இருந்தது? இல்லை என்னென்னா எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சுஷ்மா சென் கிட்ட பர்ஃபார்ம் வாங்குறது. ஹிந்தி தமிழ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வர்றது கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் நான் வந்து ரீடேக் நிறைய போச்சு. மிச்சபடி நாகார்ஜுன் சாருக்கு என்னென்னா அவர் கோவக்காரன்றதுனால டயலாகே நிறைய இருக்காது, ஏன்னா லிமிட்டடாக இருக்கிறதுனால அவர் ஈஸியாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர்ன்றதுனால கொஞ்சம் டயலாக் நிறைய வரும். அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற அப்பா எஸ்பிபி கூட உட்காந்து பண்ணுறதுலாம் கொஞ்சம் தடுமாறினாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, யாருன்னா அப்பா கூட இருக்கும்போது, சுஷ்மா சென்னோட அப்பா கிரிஷ் கர்நாட் இருக்கும்போது அவர் ரவுடித்தனம் பண்ணுறாருன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சீனில் அவங்க ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் தடுமாறினாங்க. ஸோ இது என்னென்னமே ஹேண்ட்லிங் த இதுதாங்க நான் சொன்னதில்ல, ஹேண்ட்லிங் த கேர்ள் லவ்க்கு சக்ஸஸ், ஹேண்ட்லிங் த ஸ்பாட்டு டைரக்டருக்கு சக்ஸஸ். நீங்கள் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போதே எல்லாம் பார்ப்பாங்க உங்களை, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஷார்ட்லாம் கம்போஸ் பண்ணுறீங்கன்னாலே அவங்க கம்முன்னு வந்துடுவாங்க. அப்படி தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சார், ரட்சகன் மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு. பிரவீன் காந்தி சார், அதுக்கப்புறம் அரசியல், அந்த ஒரு பார்வைக்கு நினைக்கவே போக மாட்டேன். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல கிராஃப்ட்மேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருப்பேன். அதனால ரொம்ப நன்றி. ஒரு பக்கம் ரட்சகன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜோடி பேசலாம்னு நினைக்கிறேன். ஜோடி வந்து எனக்கு பர்சனலாக ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி எங்கள் அக்கா குழந்தையா இருக்கும்போது தியேட்டரில் கூட்டிகிட்டு போய் பார்த்த படம். அந்த படம் பார்க்குறப்ப எங்கள் அக்காவோட கொலுசெல்லாம் காணாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கதை ஸ்டில் இப்போ வரையும் சொல்லுவாங்க. அந்த காதல் கடிதம் தீட்டவை பாட்டு ஒன்றாலே இந்த கதை எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வந்துடும். இப்போ எங்கள் வீடு மாதிரி எத்தனை வீட்டுக்குள்ள இந்த கதைகள் போயிருக்கும். அதே நேரம் அந்த ஜோடி படமும் ஒரு கொலுசு வச்சிருக்க ஒரு கதை இல்லை. ஜோடி எவ்வளோ ஸ்பெஷல். ப்ளஸ் அதுக்கப்புறமா உங்களோட காம்போ, அதுக்கப்புறம் உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்குமான ஒரு காம்போ போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து சார் வந்து அதுலேயுமே பயங்கரமாக கண்ணே உன் கால் கொலிசியில் மணியாக மாட்டேனா, அது எப்படி சார் ஒரு லவ்வாக ஒரு படம் எடுக்கிறீங்க? இல்லை என்னன்னா ஜோடி படம் வந்து எனக்கு ஷங்கர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணுவார், அடுத்து அப்படியே லவ் படம் பண்ணுவார். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஜென்டில்மேன் ஃபுல் ஆக்ஷன், முழுக்க ஆக்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காதலன். ஸோ நம்மளும் மணிரத்னம் சார் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுப்பார், டக்குன்னு ஒரு அது ஒரு ஸ்டைலாக இருக்கும், சேஞ்சாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் அந்த மனோநிலையில் தான் நான் என்ன பண்ணேன், அடுத்து லவ் படம் பண்ணலாம். ஆனால் அந்த கிராண்ட், ஏன்னா அது ரொம்ப செலவு பண்ணி எடுத்த படம் ரட்சகன், ஆடியன்ஸ் அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போது அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அந்த கதைக்கு, ஒரு ரீசனபிள் செலவு போதும். ஆனால் அதுவும் பெரிய ரிச்சு, கன்னடாவில் போய் எடுத்தோம், நிறைய ரிச்சாக எடுத்தோம், சாங்ஸ் எல்லாம் நல்லா செலவு பண்ணி எடுத்தோம். என்னென்னா அதில் கன்வின்ஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஸ்கிரிப்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டுக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணேன். அதில் உங்களுக்கு தெரியும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் என் பேர் வரும். அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரட்சகன் இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு. ஓகே,
ஏன்னா கதை சொல்லாமல் வாய்ப்பு தரமாட்டாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கதை கொடுத்தா தான் வாய்ப்புகள் உண்டு. இப்போ வரைக்கும் அதானே. ஸோ அப்போ என்னென்னா ஜோடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா ஒரு அருமையான இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சேனலில் நான் வந்து இது ஜட்ஜாக போயிருந்தேன். அது என்னென்னா காதலை வந்து இன்றைக்கி இருக்கிற ஜாதி இது ஆணவ கொலை, நாடக காதல், அதை வந்து இது பண்ணாங்க. அது ரெண்டுமே என் படத்தில் நான் பண்ணியிருப்பேன். நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா காதலுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். காதலுக்காக பெற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு பெற்றவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் நடத்துகிற, இப்போ நான் அடித்து சொல்கிறேங்க, பெற்றவங்க அனுமதி இல்லாமல், பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நீங்கள் வெளியே போய் உங்களால் வாழவே முடியாது. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நம்ம ரத்த உறவுகள் அழக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு வாட் நான்சென்ஸ்ன்ற மாதிரி இருக்கும், பூமர்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜம் அதுதான். ஓகே, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் பூமர்னு சொல்கிறதெல்லாம் எடுபடாது. பூமி சுற்றிட்டு இருக்குல்ல, அதை பூமர்னு சொல்லுவீங்களா? அது அன்னைக்கு சுற்றுச்சு, இன்றைக்கி சுற்றுது, எப்போவும் சுற்ற போகுது. அது என்ன பூமி பூமரா உங்களுக்கு? இல்லை, அது கிடையாது. அதனால் சிலதெல்லாம் இருக்குது. பெத்த தாய் வயிறு இதுவாகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை திட்டமிட்டு கொண்டு போகணும்னு நினைக்கிறது வந்து நாடக காதல். அது வந்து நான் ஜோடி படத்துலையும் பண்ணியிருப்பேன். யாருன்னா சிம்ரன், அந்த நாசரோட பொண்ணை ஒருத்தன் தூக்கிட்டு போவோம், அதில் ஒரு நாடக காதல் நான் பண்ணியிருப்பேன். அதை கரெக்டாக செஞ்சுருப்பேன். அதே மாதிரி ட்ரூ லவ், நம்ம லவ் பண்ணிட்டோம், நம்ம காதலில் சேரணும், ஆனால் அதே நேரம் பெற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணால் அது நம்ம டியூட்டி. அப்போ என்ன சிம்பிள், நான் நல்லவனு தெரிஞ்சால் கொடுக்க போகிறாங்க. ஏதோ ஒரு புரோக்கர் சொல்கிறான், ஃபோட்டோ காட்டினா ஓகேன்றாங்க. ஏன் ஒரு நல்லவன் நம்ம போய் நின்னா ஒத்துக்குவாங்களே அப்படிங்கிற கான்செப்டில் போய் பண்ணது தான் அது. இது ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராய்க்கு சொன்ன கதை இது. ஓகே, நியாயமாக ஐஸ்வர்யா ராய் பண்ண வேண்டியது. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. பட் அன்ஃபார்ச்சுனேட் நான் அவசரமாக சிம்ரனை போட்டு எடுத்தேன். சிம்ரன் நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரீச்டான ஒரு ஃபிலிம். காமம் இல்லா காதல் பார்க்குற படங்கள். இப்போ கூட ஒரு அக்கா நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் என்ன சார் இப்படி படம் எடுத்தீங்க, நான் என் ஹஸ்பண்டை அதிகமாக லவ் பண்ணுற காரணமே அதான் அப்படின்னு. ஏன் சார் அடுத்தடுத்து நீங்கள் காதல் சார்ந்த படங்கள் பெருசாக பண்ணல? ஏன் ஒரு கிராஃப் இல்லை, அது என்னன்னு தெரியலங்க, எனக்கு தெரியலங்க. ஏன்னா நல்ல படம் 3 படமே இன்றைக்கி மக்களால் மக்கள் ஒத்துக்கிறதுங்க. நம்ம என்ன விட்டுருங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவன் நல்ல டைரக்டர். ஆமாம், மக்கள் என் 3 படத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வந்து தப்பாக யாரோ சொல்கிறத கேட்டு நம்ம சொதப்பிட்டோமோ, நானே என்னை அண்டர் எஸ்டிமேட் டைவர்ட் ஆகி அப்புறம் கொஞ்சம் நடிக்க போனேன், அப்புறம் கொஞ்சம் என்னென்னமோ அப்படியே அரசியல் அது இதுன்னு கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். ஆனால் நான் டைவர்ட் ஆன காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய படங்கள் டிவியில் அப்படியே சோஷியல் மீடியாலாம் எலிவேட் ஆகுது. என்னடா இவ்வளோ பாராட்டுறானுங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ. ஏன்னா கேப் விட்டதுக்கப்புறம் நான் திருப்பி போய் நடிகர்களை போய் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் படம் எப்போ பண்ணீங்க அதை தான் கேட்குறாங்க. இப்போ மேபி இப்போ ரட்சகன் எல்லா இடத்துலையும் சுற்றுறதுனால மேபி இப்போ நான் போய் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டோட நான் போய் சொன்னேன்னா, அவங்களுக்கு என்னென்னா ப்ரொடியூசர்ஸுக்கு என்ன வேணும்னா இவரை வச்சு பண்ணால் தப்பு வராதுன்னு தோணும். காசு இல்லை பாவம். அதுக்கு வந்து அவங்க எப்போவுமே நம்ம லைம் லைட்டில் இருக்குமான்னு பார்ப்பாங்க, இவர் பேரை சொன்னால் எடுபடுமான்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ரட்சகன் படத்து டைரக்டர் இன்னொரு படம் பண்ணுறாருன்னா நிச்சயமாக அது வந்து ஹைப்பை கிரியேட் ஆகும் இல்லையா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தான் கொண்டாடுது, இவங்க தானே பார்க்க போகிறாங்க. அப்போ இவங்க பார்க்குறதுக்கு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே படம் எடுத்துட்டேன். அப்போ நான் 30 வருஷம் அட்வான்ஸாக இருக்கீங்க. ஓகே, ரைட். இப்போ நான் படம் எடுத்தேன்னா நம்ம பசங்களுக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் ரசிக்கும் நம்ம. புரியுது, அது வரைக்கும் ரசிக்கும். ஸோ இப்போ காதலில் வந்து வேறு பார்வையில் நீங்கள் பார்த்து உங்களோட படங்களும் வேறு விதமாக அப்ரோச் பண்ணுது. அண்மையில் வர்ற காதல் சார்ந்த படங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதா சார்? இல்லை, அதில் என்னென்னா சார், காதலை பற்றின புரிதல் இருக்குல்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப காதலுங்கிறது எனக்கு மட்டும்தான் நீன்றது, என் கூட இருன்றது, ஒரு அடாவடித்தனம் அது நிறைய இருக்குது. எனக்கு பருத்தி வீரர் ரொம்ப பிடிச்சிருது. காதலியே வித்தியாசமாக சொல்லியிருந்தாப்புல அமீர். அந்த அந்த காதல் இருக்குது பார்த்தீங்களா, பிரியாமணியோட காதல் பியூட்டிஃபுல். அந்த மாதிரி அப்புறம் காதல்னு ஒரு படம், ஆமாம், பரத் நடித்த படம், பாலாஜி சக்தி படம். அந்த படமும் எனக்கு வந்து பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டு. அதை தான் இப்போ சீமானுக்கு வைரலாக ஓடிட்டு இருக்கு. டிவிக்கே அதை போட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அந்த படமும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ அண்மையில் வந்த படங்களில் காதல் சார்ந்த படங்கள் எது சார்? எதுவும் நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் பார்க்குறீங்களா? நாங்கள் பார்க்குறதோட நீங்கள் வாரத்துக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு 10 படத்தில் ஒரு 6 படம் காதல் சார்ந்த படங்களாக தான். ஆனால் ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஜோடி மாதிரியும் நான் சொல்கிற காதல் மாதிரியும் ஏதாவது இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை, கம்மியாக தான் இருக்குது. பருத்திவரன் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, சரி இருக்குது சார், சில நல்ல படங்கள் வருது. நம்ம எல்லாரையும் தப்பாக சொல்லிடக்கூடாது. வெற்றிமாறன் ஆகட்டும், நிறைய நல்ல டேரக்டர்ஸுங்க இருக்காங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜ் நல்ல டேரக்டர், அட்லி பிரம்மாண்டமாக போயிட்டாங்க. நம்ம ஸ்டைலில் இப்போ வந்து இந்தியா லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு.
ஸோ நிறைய நல்ல டேரக்டர்ஸ் ஈவன் லோகி நெல்சன் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது காதலுக்குன்னு அப்படியே உருகி எடுக்கிற படம் வந்து எனக்கு தெரிஞ்சு காதல் தான் கடைசியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அப்படியே வெளியே வரும்போதே ஒரு கணம் இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த கணம் வந்து இப்போ இல்லை. பணம் தான் போதே தவிர கணம் மாட்டேங்குது. ஓகே சார், நேர்காணலோட கடைசியாக ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். அடுத்து எப்போ படம் பண்ண போகிறீங்க? நாட் ஓன்லி ரட்சகன் 2 சார், என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ரட்சகன் 2 இல்லாமல் நான் இப்படி ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், எப்போ பண்ண போகிறீங்க? அந்த ஒரு அப்டேட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க சார். நான் வந்துமா இந்த காலகட்டங்களில் ஒரு சாலிட் ஸ்கிரிப்டாகவே ஒரு 10 ஸ்கிரிப்ட் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். யார் கேட்டாலும் எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது, விஜய் சார்லேருந்து அஜித் சார்லேருந்து. ஆனால் எல்லாருமே என்னென்னா நம்ம ஒரு இட்டை கொடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு வாங்க பிரவீன்னு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு வந்து ஆனால் நான் வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கு பிஸியாக இருக்கிறதுக்கு நான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிரிப்ட் தான் மெயின். ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மாறும், அந்தந்த காலகட்டத்துக்கு ஸ்க்ரீன் பிளே மாறும். ஆனால் ஐடியா என்றைக்குமே எல்லா காலகட்டத்திலையும் ஒரே ஐடியா. ஆனால் ஸ்க்ரீன் பிளே அன்னைக்கு வந்து மொபைல் யூஸ் கம்மியாக இருந்திருக்கும், இப்போ மொபைல் ஏஐ வந்திருக்கு. ஆமாம், அந்த மாதிரியான அப்டேட் தான் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணுமே தவிர கண்டென்ட் எப்போவுமே புது கண்டென்ட்டு நல்லா. அது மாதிரி நான் ஒரு 10-15 சாலிட் கண்டென்ட் வச்சுருக்கேன். அதில் எனக்கு இப்போதைக்கு இவர்கிட்ட நான் வந்து நாகார்ஜுன் சார்கிட்ட வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது இல்லாமல் சசிகுமாரையும் நான் ட்ரை பண்ணுறேன். நடிகர் சசிகுமாரை வச்சு ஒரு ப்ராஜெக்ட்டும் பிளான் பண்ணுறேன். இது மாதிரி விஜயகாந்த் சார் பையனை வச்சு ஒன்று மைண்டில் இருக்குது, சண்முக பாண்டியனை வச்சு ஒன்று பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இது எல்லாமே நடக்கணும். நம்ம ட்ரை தான் பண்ண முடியும். முதல்லலாம் அப்படியே வெறித்தனமாக ஓடுவோம், இப்போது ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறோம். வந்தால் சந்தோஷன்ற மாதிரி மனநிலை ஆயிடுச்சு. நிச்சயமாக பெரிய லெவலில் வரும்ன்றது என் நம்பிக்கை. கண்டிப்பாக சார், டைம் வில் ஆன்சர் யூ, அதான் காலம் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் எடுத்து 90s கிட்ஸான எங்களையெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மனநிலையில் வச்சிருந்ததுக்கு, நேர்காணலுக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. அப்புறம் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிடுங்க. அதான் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். சினிமாக்களை இந்த அளவுக்கு கொண்டாடுற உங்களுடைய எஸ்பெஷலி ரட்சகனை திருப்பி இந்த அளவுக்கு கொண்டாடுற உங்களுடைய பொற்பாதங்களுக்கு ஒரு இயக்குனராக மரியாதைகளை செலுத்த வேண்டியது என் கடமை. எந்த ஒரு படைப்பு வந்தாலும் அந்த படைப்பை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறத அப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைய டைரக்டர்களுக்கு பெரிய சேலஞ்சு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷோலேயே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும்போது பாவம் நிறைய டைரக்டர்ஸ் இங்கே தடுமாறுறாங்க. ரசிகர்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறதோடைய அவங்க கையில் சினிமா போகாமல் ரசிகர்கள் உங்கள் கையில் வச்சிங்க. நீங்கள் படம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சினிமாவை வழக்கம் போல் நீங்கள் ஆதரித்தாதான் சினிமா உயிரோடு இருக்கும். நன்றி.